சென்னையில் ஐடி பணியாளர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 4 பொறியாளர்கள் ஒரே நேரத்தில் கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத பெருநகரமாக மாற்ற அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த வகையில் பெங்களூருவிலிருந்து விலை உயர்ந்த போதைப் பொருட்களை கடத்தி கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்த ஓய்வு பெற்ற டிஜிபி ரவீந்திரநாத்தின் மகன் அருண் தலைமையிலான கும்பலை சமீபத்தில் போலீசார் கைது செய்தனர். அதேபோன்று கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் ரவுடிகள், இளைஞர்கள் ஆகியோர் மீதான வேட்டையும் தீவிரம் அடைந்து வருகிறது. இதற்கு காவல்துறையில் புதிதாக போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு ஒன்றையும் மாநகர காவல் ஆணையர் அருண் ஏற்படுத்தியுள்ளார். சென்னையில் ஐடி பணியாளர்கள் மத்தியில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகம் உள்ளதாக புகார் எழுந்தது. குறிப்பாக ஐடி பொறியாளர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்பவர்களை வளைத்து பிடிப்பதில் போலீசார் தீவிரம் காட்டினர். அதன்படி ஐடி துறையினருக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பொறியாளர்கள் 4 பேர் ஒரே நேரத்தில் வளைத்து பிடிக்கப்பட்டுள்ளனர். சென்னை கோடம்பாக்கம் நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு மருத்துவமனை அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சென்னை நாவலூரில் தங்கி மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றும் 25 வயது சந்தோஷ்குமார் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் இருந்து 50 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அவர் கொடுத்த தகவலின் பேரில் செம்மஞ்சேரி டிஎல்எஃப் கார்டன் சிட்டியில் அபார்ட்மெண்டில் தங்கியிருந்து சென்னையில் பணியாற்றும் மதுரையைச் சேர்ந்த கட்டிட பொறியாளர் 24 வயது சிவா, அரியலூரைச் சேர்ந்த மென்பொறியாளர் 25 வயது அன்பு ஜெரோம், கன்னியாகுமரியைச் சேர்ந்த திருவான்மியூரில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் 29 வயது ஆண்டனி ஜோஜி ஆகியோரும் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர். செம்மஞ்சேரியில் இவர்கள் தங்கியிருந்த அறையிலிருந்து 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கைதான 4 பேரையும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தொடர் விசாரணையில் கைதான 4 பேரும் ஒரே கல்லூரியில் ஒன்றாக படித்த வகுப்பு தோழர்கள் என்பதும் படிக்கும் போதே கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையானதும் தெரிய வந்தது. இதில் மதுரையைச் சேர்ந்த பொறியாளர் சிவா அங்குள்ள வியாபாரியிடமிருந்து கஞ்சாவை வாங்கியதாக தெரிவித்துள்ளார். தானும் தனது அறை நண்பர்களும் பயன்படுத்தியது போக மீதமுள்ள கஞ்சாவை தங்களுக்கு தெரிந்த மென்பொறியாளர்களிடம் விற்றுவிடுவதாக சிவா வாக்குமூலம் அளித்துள்ளார். அவர்கள் செம்மஞ்சேரியில் 20 மாடி குடியிருப்பில் 18வது மாடியில் மாதம் 22,000 ரூபாய் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியுள்ளனர். ஒடிசாவைச் சேர்ந்த கஞ்சாவுக்கு மவுசு அதிகம் என்பதால் அவற்றை விற்பனை செய்வதன் மூலம் நல்ல லாபம் கிடைத்ததாகவும் கைதானவர்கள் போலீசாரிடம் கூறியிருக்கின்றனர். சென்னையில் ஐடி பணியாளர்கள் மத்தியில் போதைப் பொருட்கள் மற்றும் கஞ்சா விற்பனையை தடுப்பது என்பது போலீசுக்கு சவாலான ஒன்றாக உள்ளது. தற்போது விற்பனையாளர்கள் சிக்கியிருப்பதால் அடுத்து மொத்த சப்ளையர்களையும் வளைப்பதில் காவல்துறை தீவிரம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.